எஸ்எஸ் பாலசுப்ரமணியம் ஆனந்த விகடன் பத்திரிகையினுடைய ஆசிரியர், எஸ்எஸ் வாசனுடைய மகன், ஜெமினி ஸ்டுடியோ அதிபர் எஸ்எஸ் வாசனின் மகன் பாலசுப்ரமணியம், எஸ்எஸ் பாலன். அது அப்படி தான், அவர் தான் எம்ஜிஆர் வச்சு பல்லாண்டு வாழ்க படத்தை இயக்கியவர். அவர் தான் எம்ஜிஆர் வச்சு படம் இது பண்ணுவார். மோட்டார் சுந்தரம்லாம் உங்களுக்கு தெரியுமா, ஜெமினி ஸ்டுடியோஸ் அவங்க பண்ண படம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நல்லவரே அப்படின்னு ஒரு படத்தை 4 மொழிகளில் அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சிரித்து வாழ வேண்டும் எம்ஜிஆர் நடித்த படம், அது அவர் தான் டைரக்டர். இதய வீணை அப்படின்னு அப்படி சொல்லிட்டே போகலாம் அப்படிங்களேன். அந்த அளவுக்கு எஸ்எஸ் பாலன் அப்படின்னா எந்த அளவுக்கு புகழ்பெற்றவர், எஸ்எஸ் வாசன் எந்த அளவுக்கு புகழ்பெற்ற மனிதரோ, அதே போல் அவருடைய மகனான எஸ்எஸ் பாலன் என்ற எஸ் பாலசுப்ரமணியம் எந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய மனிதர். ஆனந்த விகடன்ற ஒரு பத்திரிகை பேரை சொன்னாலே எந்திரிச்சு நிற்கலாம் போல இருக்குங்க. எந்த அளவுக்கு தரமான ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய அதிபர், ஓனர், ஆனால் அந்த பத்திரிகையினுடைய ஆசிரியராக இறுதி வரை இருந்தவர் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை இல்லையா ஆனந்த விகடன். அப்போ ட்ரெடிஷ்னலாகவே அப்படி பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்டுடியோ அவங்க ஸ்டுடியோ தானே. அப்படிப்பட்ட ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியிலேருந்து வந்த, அதான் மரபின் வழி வந்த மனிதம்னு சொல்லிட்டு ஒரு அருமையான வார்த்தையை வாலி எழுதியிருக்கார்ல. அப்படி ரொம்ப இப்படிப்பட்ட உயர்ந்த அருமையான குணத்தை கொண்டவர் எஸ்எஸ் பாலன் என்ற எஸ் பாலசுப்ரமணியம்.